ஹாய்க்கா, ஐ எம் லக்ஷ்மி ஃப்ரம் கரூர். நான் டிப்ளமா இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன்க்கா, இசிஇ. என்னோடய காலேஜ் டேஸ்லேயே வந்துச்சு எனக்கு பியூட்டிஷியன் மேலே ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. த்ரெட்டிங்காக நான் ஒரு பார்லர் போவேன், அவங்க பண்ணுற சர்வீஸு, ஸோ அவங்க பண்ணுற அந்த ஒர்க்லாம் பார்க்கும்போது என்ன அறியாமே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருந்துச்சு. ஸோ அப்போ கொஞ்சம் அங்கே பேசிக்காக சும்மா கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அதை அப்படியே டிஸ்கண்டினியூ பண்ணுற வேண்டிய சிச்சுவேஷனால அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் காலேஜ் ஸ்டடீஸ் எல்லாம் நான் முடிச்சுட்டு ஒர்க்குக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஃபீல்டு பியூட்டிஷியன் ஃபீல்டு வந்து அப்படி ஒரு கனவாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆச்சு. மேரேஜுக்கு அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட்டை கேட்டப்போ அவங்களும் இல்லை, வேண்டாம், நம்ம இதுக்கு செட் ஆகாது, வேணான்னு அவங்களும் என்னை விடலை. அதுக்கப்புறம் 2 பேபிஸு. அதுக்கப்புறம் இப்போது ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் அவரே சரி நீ பியூட்டிஷியன் ஆகணும்னு ஆசைப்பட்டல, நான் படிக்கிறேன்னா படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்னை படிக்க வச்சாப்புல. ஆக்சுவலாக 3 மந்த் கோர்ஸ்னு சொல்லிவிட்டு நான் அதை கற்றுக்கிட்டேன்க்கா. அங்கே 3 மந்த் முடிஞ்சிச்சு. என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. என்னால் வந்து நாலேஜ் என்னால் வந்து வளர்த்துக்க முடியல. எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ அப்படியே அது அங்கேயும் முடிச்சு வெளியில் வந்துட்டேன். 3 மாதம் முடிச்சு வந்துட்டேன். அதுக்கப்புறம் டவுட்ஸ்னால் கேட்டாலும் அவங்க நம்பாங்க. கொஞ்ச நாள் சொல்லிக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இல்லை, கிளாஸ் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்களும் அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் போச்சு. கொஞ்ச நாளைக்கு போனதுக்கு கிட்டத்தட்ட 1 இயரே ஓடிடுச்சு. ஓடினதுக்கப்புறம் எனக்கு ஆர்சிடியில் திருப்பி ஒரு ஃப்ரீ கோர்ஸுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. அதில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே வந்து நான் பேசிக்கு வந்துட்டு ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன். பேசிக் நாலேஜ் வந்து ஓரளவுக்கு என்னால் வந்து கற்றுக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அட்வான்ஸ் கோர்ஸ் கற்றுக்கணும், மேற்கொண்டு இன்னும் நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் ஒரு இடத்துல போய் பேமெண்ட் கொடுத்து அங்கேயும் நான் 3 மந்த் கோர்ஸ்னு சொல்லி போய் அங்கேயும் நான் ஏமாந்துட்டு தான் வந்தேன். ஸோ எனக்கு என்னோடய பியூட்டிஷியன் கனவு வந்து ஒரு கனவாகவே தான் இருந்ததே தவிர எனக்கு எப்படி சாதிக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த கேப்புக்கு இடையிலலாம் நான் வந்து மொபைல் பார்க்குறப்போல இன்ஸ்டாலேயும் சரி, யூடியூப்லேயும் சரி, நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். அந்த வீடியோஸ் பார்க்குற இடத்துல உங்கள் வீடியோவும் நான் பார்த்துருக்கேன். பட் வந்து இவ்வளோ ஏமாற்றத்தை பார்த்தனால என்னால் வந்து திருப்பியும் ஒரு ஃப்ரீ கோர்ஸோ ஆன்லைன் கோர்ஸோ இல்லை எப்படி இருக்குங்கிறதுனால நான் எந்த ஆன்லைன் கோர்ஸுக்குமே நான் வந்து ஜாயின் பண்ணாமே இருந்தேன். பட் என்னோடய ஃப்ரெண்டு மூலியமாக எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. அவகிட்ட என்னோட கனவுகளை ஷேர் பண்ணேன், என்னோட ட்ரீமை ஷேர் பண்ணேன், என்னோட ஆசையை சொல்கிறப்போ எனக்கு வந்து இந்த சென்னை அழகியை வந்து அவங்க வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சரி ஓகே, என்ன தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சரி எதாக இருந்தாலும் இதுதான் கடைசி, இதில் வந்து நம்ம வந்து சாதிக்க முடிஞ்சால் சாதிக்கலாம், இல்லை இதோட அந்த பியூட்டிஷியன் கனவை வந்துட்டு மூட்டை கட்டி வச்சிடலாம் ஒரு எண்ணத்தில் தாக்கா நான் உள்ளே வந்தேன். வந்து உங்களோட ஒவ்வொரு வீடியோஸை பார்க்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். எனக்கு அதை எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. நல்லாவே கற்றுக்கிட்டேன், நல்லாவே புரிஞ்சிச்சு நீங்கள் சொல்லிக் கொடுத்தது எல்லாமே. ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கிடச்சிச்சு. 2வது சொல்ல போனால் என்னென்னா, எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச என்ன விஷயம்னா, ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த கிளாஸோட எண்ட்லேயே ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன டவுட்டு வரும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது வந்து எனக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம் சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன தேவைன்னு நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சு சொல்லிக் கொடுக்குறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப் கிடைக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்து வைக்கணும். கண்டிப்பாக கடவுள் எங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டு நீங்கள். இந்த காலத்தில் வந்து பியூட்டிஷியன் ஃபீல்டில் வந்து நிறைய போட்டிகள் அதிகமாக இருக்குது, காம்படிட்டர் அதிகமாக இருக்குது. ஃபீஸ் கொடுத்து கற்றுக்கிட்டாலும் ஒரு அளவுக்கு தான் கற்றுக் கொடுக்குறாங்க, அதுக்கு மேலே கற்றுக் கொடுக்க மாட்டேன்றாங்க. நீங்கள் ஒரு ஃப்ரீ கோர்ஸில் வந்துட்டு இந்த அளவுக்கு நாலேஜ் எங்களுக்கு கொடுக்குறது பெரிய விஷயம்க்கா. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் என்ன சொன்னால் நிறைய சொல்லலாம்க்கா. எனக்கு இதில் சொல்கிறதுக்கு வார்த்தைகள் அவ்வளோ இருக்குது. உங்ககிட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு. உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுட்டு இருந்திருக்கோம். ஒரு டவுட்டுன்னு வந்து நின்னா அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதாகட்டும், அதுக்கப்புறம் மோட்டிவேட் பண்ணுறதாகட்டும். உங்களோட மோட்டிவேஷனால தான் நான் இப்போ ஒரு SM பிரைடல் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு வீட்லேயே ஒரு பார்லர் செட்டப் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஹோம் சர்வீஸ்க்கு போகிறேன். ஸோ நிறைய எனக்கு வந்து சென்னையில் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. முக்கியமாக நீங்கள், உங்களால் தான் நான் வந்து இந்த அளவுக்கு இவ்வளோ ஃப்ராங்காக பேசுகிறேன். 2வது வந்து சென்னை அழகிங்கிறது ஒரு நேம் மட்டும் இல்லாமல் அந்த அழகி அந்த பேருங்கிற ஒவ்வொரு உமனோட வாழ்க்கையும் அழகாக மாற்றிட்டுருக்கேன். என்னோடய வாழ்க்கையை அதே மாதிரி தான் படிப்படியாக மாற்றிட்டு இருக்குங்கக்கா. டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சப்போ கூட எனக்கு கிராஜுவேஷன் கிடைக்கல. அதாவது டெக்னிக்கல் கோர்ஸுக்கு கிராஜுவேஷன் கிடையாது. பட் இங்கே நான் வந்து பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். டிப்ளமோ பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிச்சனால கிராஜுவேஷன் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எனக்கு அதெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குக்கா. என்னோடய ரோல் மாடலே நீங்கள் தான். உங்ககிட்டேருந்து நான் என்றைக்குமே உங்களோட லவ் சப்போர்ட் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோங்க்கா. அது என்றைக்குமே எங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து விதையை போட்டீங்க. எங்களுக்கு என்ன தேவைன்னு நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டீங்கப்பா. அதை நான் விஷயமாக மாற்ற வேண்டியது எங்கள் பொறுப்பு. கண்டிப்பாக நான் அதை விஷயமாக மாற்றுவேன். கூடிய சீக்கிரத்தில் நல்லா இதை வந்து இன்னும் தெளிவாக நான் பண்ணி இன்னும் நிறைய சாதிச்சு இதில் ஒரு அகாடமி ஓப்பன் பண்ணி, உங்கள் சப்போர்ட்டோட ஒரு அகாடமி ஓப்பன் பண்ணி என்னால் முடிஞ்ச ஒரு 10 பேருக்காவது என்னால் வந்து நான் ஒரு கிளாஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளஸிங்ஸ் உங்ககிட்டேருந்து நான் எதிர்பார்க்குறேன்க்கா. நிறைய விஷயங்கள் உங்ககிட்டேருந்து கற்றுருக்கேங்க. இதை ஜஸ்ட் இந்த வாய்ஸ்லேயோ இந்த வீடியோலையோ முடிச்சிட முடியாது. அது வந்து எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நிறைய இருக்குது. எனக்கு திருப்பி எப்படி சொல்கிறதுன்னு தெரியலக்கா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூக்கா. ஓகேம்மா. அது லைட்டை கையில் படி.